மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதல்வர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஒகேனக்கல் 2வது கூட்டுக்குடிநீர் திட்டம் அறிவித்து 8,900 கோடிக்கு அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டது. அது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அவர்களுடைய இசையை பெற்று நமது ஜப்பான் நாட்டு நிதி உதவிக்காக பெறப்பட்டு அவர்களும் அதை 6 மாதம் என்று சொல்லி ஜனவரியில் அதனுடைய நிதியை ஜப்பான் நிதி உதவி வழங்கி விடுவார் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கிடையில் ஒன்றிய அரசினுடைய பங்காக 2,500 கோடி 2,570 கோடி வர வேண்டும். அது வந்தால் ஜனவரி மாதம் முழுமையாக அதனுடைய பணி தொடங்கப்படுவதற்கு டெண்டர் விடப்படும். இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு 350 கோடி பிஎம்சி என்ற அளவில் ஆரம்ப கட்ட நிலையை உடனடியாக டெண்டர் விடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கு. எனவே 2வது திட்டம் முதல்வர் அறிவித்த 2வது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது ஜனவரியில் இறுதிப்பட்டு முழு திட்டத்துக்கும் டெண்டர் விடப்படும். இதோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு 19 திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொகையாக 5,500 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 1,700 கோடி ரூபாய் வர வேண்டும். இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 2,500 கோடி ரூபாய் தர வேண்டும். ஒகேனக்கல் திட்டம் இல்லாமல் இதை தமிழ்நாடு என்றவுடன் ஜல்ஜீவன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் திட்டங்கள் எதுவும் உடனடியாக தொடங்கப்பட முடியவில்லை. இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஜனவரியில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.